காட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்நிய மரங்களை அகற்ற பயன்படுத்தப்படும் நவீன எந்திரங்கள். நொடியில் தூள் தூளாக மாற்றி கொட்டும் காணொளி. பாராட்டு தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக வனப்பகுதிகளில் பரவி கிடக்கும் அந்நிய மரங்களை அப்புறப்படுத்துவது தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது நீலகிரி மாவட்டத்தில் 191 இடங்களில் அந்நிய மரங்கள் பரவி கிடப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வனத்துறை சார்பில் ஆஜரான அரசு சிறப்பு வழக்கறிஞர் சீனிவாசன் அந்நிய மரங்களை அகற்றுவதற்கு வனத்துறை சார்பில் சிப்பர் மற்றும் பல்வரிஷ் என்கிற நவீன எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அது குறித்த காணொளியை சமர்ப்பித்தனர். இதனை பார்த்த நீதிபதிகள் வனத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்தனர். இதேபோல் கிராம பகுதிகளுக்குள் ஊடுருவும் விலங்குகள் மனித மோதலை தடுக்க ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஏரியல் பஞ்ச் கேபிள் என்ற நவீன முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூடலூர், தொரப்பள்ளி, தெப்புக்காடு வரை இந்த நவீன மின் பகிர்மான முறை கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் இதனால் விலங்குகள் மின்வயரில் உரசி உயிரிழப்பு ஏற்படுவது தவிர்க்கப்படும் என்றும் வனத்துறையினர் கூறினர். அரசின் இந்த முயற்சிக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்ததோடு வழக்கின் விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளனர்.